இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா என்னால இந்த விஷயத்த ஷேர் பண்ணாம இருக்கவே முடியல. நீங்க கிரெடிட் கார்டுல இருந்து ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் நீங்க திரும்ப கட்ட வேண்டிய உங்களோட அமௌண்ட். நிறைய பேர் இதை எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, இது வந்து ஃப்ரீயா வந்த அமௌண்ட், இதை நாம இப்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம் மினிமம் டியூ கட்டினா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நீங்க மினிமம் டியூ கட்டுறதுனால தான் உங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் சம்பாதிக்கிறாங்க. உங்களால அடுத்த மாசம் எவ்வளவு அமௌண்ட் கட்ட முடியுமோ அதை மட்டும் ஸ்பெண்ட் பண்றது தான் நல்லது. யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கட்டாதீங்க. இதை கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு 50 நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு அமௌண்ட். நான் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ், அதாவது கிராசரி வாங்குறதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ 2500 3000 இல்ல பில்லு மினிமம் பே பண்ற எல்லாமே நான் இந்த 50 டேஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நான் அதுக்கு அடுத்த மாசம் தான் பே பண்றேன். எப்படி பார்த்தாலுமே இது ஒரு ரொட்டீன்ல தான் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட கிரெடிட் கார்டு பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க, எவ்வளவு லிமிட் இருக்கு, மந்த்லி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, இஎம்ஐ எவ்வளவு கட்டுறீங்க, அந்த மாதிரியான டீடைல்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ் பண்றதா இருந்தா கவனமா யூஸ் பண்ணுங்க.